ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த இன்ஃபர்மேஷன்லாம் அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா திடீர் அறிவிப்பாக இந்த மாதம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாதம் ரூபாய் வாங்கும் பெண்களுக்கும் இந்த 3 முக்கிய அறிவிப்பு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கும் இந்த முக்கிய அறிவிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ஏற்கனவே மாதம் ரூபாய் 1000 வாங்கின்னு வரவங்க இந்த நவம்பர் மாதத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் புதுசாக கிடைச்சிருக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெகுலராக வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்தையும் தாண்டி உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப நாள் கட்சி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்கள் மூலியமாக நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் கிரெடிட் ஆகலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து இருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சின்னு வருது. அவங்களுக்கு பணம் நடுவில் ஸ்டாப் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணால் திரும்ப பணம் கிடைக்கும், இல்லை என்னென்ன ப்ராசஸால் பணம் கட் ஆகுது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லாத ஒரு சூப்பரான கிரேஸ் பாயிண்ட், இன்ஃபர்மேட்டிவான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த 3 முக்கிய தகவலில் ஒரு முக்கிய தகவல் இந்த வீடியோவில் கடைசியில் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக அந்த அறிவிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்றத மீண்டும் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ண வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 3 முக்கிய தகவல் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலே நிறைய பேர் மாதம் 1000 ரூபாய் பெற்று வந்திருப்பீங்க. நிறைய பயனாளிகள் புதுசாக இணைஞ்சும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 மாதங்களாக மாதம் 1000 ரூபாய் வந்துன்னு இருக்கும். இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா மேலும் இந்த ஸ்கீமை உயர்த்துவது சம்பந்தமாக ஒரு சில அறிவிப்பும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாதம் 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு சம்பந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை சொன்னதை செய்து காட்டியுள்ளார் அப்படின்றது மாதிரி சாத்தியமானது எப்படி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமா நமக்கு ஒரு ஆர்டிக்கலில் கிடைச்சிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது பிற மக்கள் திட்டங்களை விட, அதாவது மற்ற திட்டங்களை விட மிக மிக அதிக அளவில் பயனாளிகளை கொண்ட திட்டம். அதாவது மற்ற திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பயனாளிகள், 2 லட்சம் பயனாளிகள், இல்லை ஒரு 10 லட்சம் பயனாளிகள் மட்டுமே இருப்பாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பயனாளிகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிக நிதி ஒதுக்கீடுகள் செயல்பட்டு வருகிற ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே தொடர்ந்து பயனாளிகள் அதிகரிப்புக்கான பணிகள் நடைபெற்று வருகின்ற அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு டீட்டெயிலாக கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில், அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எலெக்ஷன் முன்னிட்டு தான் இந்த ஸ்கீமை அறிவிப்பாக வெளியிட்டிருந்தாங்க, அதாவது வாக்குறுதிகளாக. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 வருடத்தில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் வர உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த திட்டம் விரிவாக்கு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகள் எடுத்து சம்பந்தமாகவும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடையும் வகையில் இந்த திட்டம் அறிவிப்பு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க. ஏன்னா புதுசாக 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க இன்ன வரைக்கும் புதிய பயனாளர்கள் அப்ளை பண்ணாத இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள், நீக்கப்பட்டவர்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவறவட்டவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த அறிவிப்பு ரொம்ப ஒரு சந்தோஷம் அளிக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா சுமார் 1,15,00,000 இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இணைந்து வராங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக 1,48,000 பேர் நம்ம சேனலை எக்ஸ்க்ளூசிவாக சொன்ன மாதிரி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி 1,48,000 பேர் இணைச்சிருந்தாங்க. தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் 1,14,00,000 பேர் பயனாளிகளாக இணைஞ்சிருக்காங்க. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் மேலும் புதிய பயனாளிகள் இணைப்பதற்கான நடவடிக்கை எடுத்துன்னு வராங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. தற்சமயம் பார்த்தீங்கன்னா
அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து துணை முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றதுக்காக அவரோட வசமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து செயல்பட்டு வருது. அவரோட இலாக்காவில் வந்து இந்த திட்டம் வந்து இருக்குது. அதனால் மேலும் வந்து புதிய பயனாளர்கள் இணைப்பதற்கு சம்பந்தமாக எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே அதுக்கான அறிவிப்பு வரதுக்கு சம்பந்தமாக கண்டிப்பாக வந்து முக்கிய அறிவிப்பு எல்லாமே வந்து வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இது இப்போ முக்கிய அறிவிப்பு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள்லாம் வந்து மக்கள் தரப்புலேருந்து இந்த ஸ்கீம் சம்பந்தமாக வந்து இருந்துன்னு வருது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் எல்லாருமே வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க. இதற்கு முன்னாடி மக்கள் வைத்த கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,24,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைகள் வந்து இருக்கும் நிலையில் 1 கோடிக்கும் அதிகமானவருக்கு மட்டும் இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் 1 கோடிக்கும் அதிகமானவர் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்க முடியாமல் உள்ளனர் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பிக்க பதிவு முகாமை மீண்டும் நடத்த வேண்டும், பொருளாதார தகுதிகள் தளர்வு செய்ய வேண்டும். அதாவது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் எடுத்துன்னு வரணும் அப்படின்ற கோரிக்கை வந்து அமைச்சர்களும் துணை முதலமைச்சர்கிட்டையும் வந்து வச்சுன்னு வராங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தளர்வுகள், அதாவது வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில க்ரைட்டீரியா வந்து இருக்கும். இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணால் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து அனைத்து மகளிர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து நிதி நெருக்கடி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பேருக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த தளர்வுகள்லாம் கொடுத்துக்கிற க்ரைட்டீரியாவில் வந்து தளர்வுகள் வந்து பண்ணணும், எல்லாருமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து இணைக்கணும், மாதம் 1000 ரூபாய் எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து மகளிர்கள் தரப்புலேருந்து மக்கள் தரப்புலேருந்தும் கோரிக்கையை வந்து எழுதுன்னு வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த திட்டத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் வந்து பெற்றுள்ளது. இதே போல கோரிக்கை எழுந்திருந்தாலும் மிகப்பெரிய வரவேற்பையும் வந்து பெற்றிருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருந்தது. 1,16,00,000 மகளிர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வந்து உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைத்த மகளிர்கள் கோரிக்கை, அதாவது கிடைக்காத மகளிர்கள் வந்து கோரிக்கை வைத்துள்ளார்கள் அப்படின்றது வந்து நமக்கு இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கேதர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கோரிக்கை, அதாவது வந்து கோரிக்கை வச்சவங்களோட அதோடு நிறுத்தாத தங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சேர்த்து விட்ட பிறகு தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் வந்து ஒரு சில நிகழ்ச்சியில் வந்து தெரிவித்து அமைச்சர்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படி நம்முடைய அரசு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் வந்து கூறியிருக்கார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க வச்ச கோரிக்கையும் புதிய விண்ணப்பம் எடுத்துன்னு வரத்தும் நீக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு புதிய விண்ணப்பம் வர்றதுக்கான இன்ஃபர்மேஷனும் கோரிக்கை வச்சதை தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு வந்து கொண்டு சேர்த்து கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் விரைவில் வருவதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து கூறியிருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிகல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 1 கோடி பேர் பயனாளிகள் இணைக்கப்படலாம் அப்படின்றது எதிர்பார்த்த நிலையில் 1,16,00,000 பேர் வந்து இணைக்கப்பட்டிருந்தாங்க என்ற ஆரம்பத்தில் இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அரசு அறிவித்த பொருளாதார தொகுதி அடிப்படையில் வருகின்ற அத்தனை பேருக்கும் இணைக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்றத வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களுக்கு வந்து ரீதியான அவங்களுடைய பொருளாதார தகுதிகளும் வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் வந்து அப்ளை பண்ணால் கொடுக்கணும் அப்படின்ற இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்து கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 16,00,000 பேருக்கு வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக தகுதியானவர்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்களும் வந்து இருக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் விரைவில் வந்து வரும் பட்சத்தில் அவங்களையும் வந்து இணைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்கக்கூட கேள்வி, நடுவில் வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகுது, நாங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 1,16,00,000 பயனாளர்கள் இணைஞ்சு கரெக்டாக மாதம் 1000 ரூபாய் வந்து பெற்றுன்னு வரோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் அதுக்கு முந்தின மாதம் இது போல் 2 மாதம் வந்து எனக்கு வந்து பணம் வந்து வரல, அதுக்கு முன்னாடியே வந்து 4 மாதம் வந்தது, அதுக்கப்புறம் வந்து பணம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வரீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து டவுட்டாக வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாக வந்து கேட்குறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பயனாளிகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதம் தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் முக்கிய அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்லலாம்,
வருமானம் உயர்ந்திருந்தாலோ இல்லை வந்து 4 சக்கர வாகனம் கனரக வாகனங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருந்தாலோ புதுசாக, இல்லை பத்திரப்பதிவு குறித்து வந்து பார்த்தீங்கன்னா தரவுகள் வந்து செக் பண்ணுவாங்க. புதுசாக வந்து நீங்கள் இடம் வாங்கியிருந்தாலோ இல்லை கான்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் மின்சார பயன்பாட்டை பற்றி தரவுகள் வந்து எடுக்கும்போது அதிகமாக இருந்தாலோ இது போல் ஆய்வுகள்லாம் வந்து தரவுகளில் வந்து மேற்கொள்வாங்க. அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா ஏற்கனவே வந்து பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேக் சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாலாம் நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து எந்த மாதம் வந்தால் வந்து நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுவீங்க. எப்போ வேணால் பணம் வராத வந்து கட் ஆகலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து இந்த ஸ்கீமில் வந்து செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தளர்வுகள் வரும் பட்சத்தில் அந்த க்ரைட்டீரியாலாம் எடுக்கிறதுக்கான தரவுகள் வந்ததுன்னா பணம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிருந்ததோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரிட்டனாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலவங்க வந்து பணம் டேரெக்டாக கிரெடிட்டே ஆகலை, எனக்கு டேரெக்டாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து இன்னும் ஒரு வருட காலங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கிராமத்தில் சுற்றி இருக்கிறவங்களாம் ஒரு சிலருக்கு வந்துன்னு இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஆர்டர் மூலயமா வந்து பணம் வந்து கையில் வந்து கொடுத்துன்னு வராங்க 1000 ரூபாய். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வரவு வைக்கப்படும் அப்படின்றதையும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து விளக்கம் வந்து அளிச்சிருக்காங்க. அதுக்கான முக்கிய அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து கரெக்டாக வந்து சொல்லணும்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வங்கி கணக்கு புத்தகத்தில் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து லிங்க் செய்யாத இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து பேங்க்குக்கே வந்து போயிட்டு ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து மாற்றிக்கிங்க. ஆதார் கார்டு கம்பல்சரியாக ஒரு வங்கியிலும் வந்து இணைச்சிருக்கணும். அப்போ தான் வந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் டைரெக்டாக கவர்மெண்ட்லேருந்து வந்து சேரும். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இந்த பாயிண்ட்டை கம்பல்சரியாக வந்து நோட் பண்ணிங்க. இதை தான் வந்து கிரேஸ் பாயிண்ட், முக்கியமான லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து விண்ணப்பிக்கும் போது இதுக்கு மேலே முகாம் வரும், அதுக்கான தேதி அறிவிப்பு வரும். அப்போ வந்து நம்ம சேனலில் வந்து சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கும்போது ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக கரெக்டாக வந்து கொடுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகிருந்த காரணமே. அதனால் நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து பிடித்தம் செய்கிறாங்க. 1000 ரூபாய் வந்தாலும் ஒரு சில பேங்க்கில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ SMS சார்ஜஸ், ATM சார்ஜஸ் இது போல் சார்ஜஸ்லாம் வந்து பிடித்தம் செஞ்சுட்டு போக மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாயோ இல்லை 700 ரூபாயோ அப்படி தான் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியரில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுக்கலாம். அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் IBB பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து இருக்கும், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட். அது ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதிலே பிரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டும் இணைச்சி வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா. அதனால் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கணக்கு எடுத்து எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பிடித்தம் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கரெக்டான க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றதையும் வந்து நம்ம சேனல் தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ரீசனான அப்டேட் நம்மளோட வந்து வீடியோ வந்து போட முடியலனா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது www.tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய வெப்சைட்டில் எல்லா ஆர்டிகளும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உடனுக்குடன் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே அந்த ஆர்டிகளில் வந்து டீட்டெயிலாக வந்து போட்டு வரும் அந்த வெப்சைட்டில் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே வந்து இருக்கும். டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அப்படின்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு tn-info-360.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் வந்து வரும். இந்த ஸ்கீமில் இந்த வெப்சைட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், PM கிசான் ஸ்கீமு, PM ஹவுஸ் ஸ்கீமு, மருத்துவ காப்பீடு திட்டம், இது போல் பல்வேறு கவர்மெண்ட் சம்பந்தமான ஆர்டிக்கல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கெல்லாம் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எந்தெந்த ஆஃபீஸ்க்கு வந்து போய் காண்டாக்ட் பண்ணணும், PDF ஃபார்மெட்டில் எந்தெந்த ஃபார்ம் வந்து தேவை, எந்தெந்த ப்ரூஃப்லாம் வந்து தேவை, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரு ஆர்டிக்கல்லையும் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆர்டிக்கல் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் சம்மந்தமான ஃப்ரீ ஸ்கீம் சம்மந்தமான எல்லா ஆர்டிக்கலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக டேட் வெளியீடு, அதாவது புதிய விண்ணப்பத்துக்கான தேதி அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா அந்த வெப்சைட்டில் கட்டாயமாக வந்து கொடுப்போம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் லிங்க்கை வந்து சேவ் பண்ணி வச்சு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. இல்லை நம்ம சேனல்லே வந்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நம்மளோட வெப்சைட். அதை கிளிக் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஈஸியாக வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேதர் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக வந்துக்கிற முக்கிய தகவல் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். கூடுதலான நிறைய கிரேஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உள்ள ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். வாட்ஸ்அப் குரூப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருந்தால் கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.